ஜஸ்ட் 2 எக் இருந்தால் போதும். ஒரு பிளேட் ஃபுல்லாக ஸ்நாக்ஸு ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். இது 2 எக்கை வச்சு தான் நான் இந்த பிளேட் ஃபுல்லாக செஞ்சேன். வீட்டுக்கு விருந்தாளி கெஸ்ட் யாருன்னா வந்தாங்கன்னா இப்படி செஞ்சு கொடுங்க, சூப்பராக இருக்கும். 2 எக்ஸை நான் வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு உங்களுக்கு தேவைக்கு ஏற்க நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு மணலில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண எக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக் நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறம் பெப்பர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்களுக்கு கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஸ்பைஸியாக வேணும்ன்ட்டு நான் பெப்பர் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் எக் பொடி மாஸ் போட்டுக்கோங்க. காரம் வேணுன்றதுன்னா பெப்பர் ஸ்கிப் கூட பண்ணிக்கோங்க. அப்புறமா இது நல்லா பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சின்ன பீஸா வேணும்னா குட்டியாக பொடி மாஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கிறேன். அப்புறமா நம்ம பஜ்ஜி மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. பஜ்ஜி மாவு போட்டுட்டு அப்புறம் 1/4 ஸ்பூன் உப்பு. ஆல்ரெடி இப்போ எக்கில் நான் உப்பு போட்டதுனால இப்போ கொஞ்சமாக போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க எக் பொடி மாஸை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக நம்மளுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும். எக் தான் நம்ம போடுறோம், அதனால் ப்ராப்ளம் இல்லை. ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. அப்புறம் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடிக்கடிக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு. நல்லா கிறிஸ்பியாக உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக செஞ்சு சாப்பிட்றது தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடும் போதை விட சூடாக சாப்பிட்றது தான் டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சுட்டு மேலே வந்து கறி லீவ்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.